இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2025 ஜூலை மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6 மணி, லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 1:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் காலை 7:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:58 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சில சௌகரியங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல தகவல் தொடர்புடனும் காணப்படுவீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. யாரையும் நம்பி மட்டும் வேலை பார்க்கவும் வேண்டாம். யாரையும் நம்பி ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உறவினர்களுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. விரும்பிய உணவை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில திருடு போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். தடைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களை நம்பி இருக்கவும் வேண்டாங்க. தங்களுடைய வேலைகளை தானே நம்பி செய்வதும் நல்லது. மற்றவர்களினால ஏமாற்றங்களும் ஏற்படலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. புதிய வேலையை தொடங்குவதற்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முதலீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்கள் கிட்ட இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணமான தம்பதியர்களுடைய வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்கள் கிட்ட இருந்த முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளை குறித்து விவாதங்களும் நடைபெறலாம். வேலையுடன் பகுதி நேர வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். விடாப்படியாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றவும் செய்வீங்க. வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. துரிதமின்றி விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல லாபமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு
தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விடாப்பிடியாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். முக்கியமான முதலீடுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக படுத்தியும் கொள்வீங்க. இதன் மூலம் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்யலாம். சுய முயற்சியில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில நீங்க கவனமாக இருந்து வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில முக்கியமான வேலைகளை நீங்களே கையாள வேண்டியதும் இருக்குங்க. சில வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்கும். உங்கள் இருவருக்கும் இடையில தகவல் தொடர்புல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சமாதானமான போக்கும் இருக்குங்க. சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணமும் கையில இருக்குங்க. சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உடல் அசதியுடனும் கால்வடியுடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பத்திரங்களை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்கள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. குறிப்பாக பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். உறவினர்களுடைய சொத்து பிரச்சனைகள் சம்பந்தமாக உங்க கிட்ட தீர்வு கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக கல்வி கடன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நின்று போய் இருந்த வீடு கட்டுமான வேலைகள் இப்பொழுது நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரும்பியதை பெறவும் செய்வீங்க. ஆசைப்பட்டது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் பேசுவாங்க. சில பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளுக்காக திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல யாரிடத்திலும் தேவையற்ற தகராறுகள்ல ஈடுபடவும் வேண்டாம். சிக்கல்களும் நீங்கும். வேலைகளை மாற்றுவதற்கு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நினைத்த பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். விவசாயம் சார்ந்த பணிகள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகளும் ஏற்படலாம். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாளை ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தடைகளும் இருக்கத்தாங்க செய்யும். மற்றவர்களை நம்பி இருக்கவும் வேண்டாம். இதுல ஏமாற்றங்களும் ஏற்படலாம். சக பணியாளர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. என்று உங்களுடைய வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க சமயத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. எதையும் எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. நட்பாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணம் பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். பணத்தை சம்பாதித்தாலும் அதனை சேமிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கும். பணத்தை நிர்வகிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொடரும் தோல்வியில இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில இருந்து வந்த தேக்க நிலையும் மாறும். மனக்குழப்பத்தினை உங்கள் துணை இடத்துல பேசி நல்ல தெளிவு உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல நேரத்தை செலவும் செய்வீங்க. என்று முயற்சிகளுக்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல உங்களுக்கான நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அனுபவ அறிவினால வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுக்கு இடையே உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக தங்க இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று உடன் வேலை செய்பவர்களுக்கு தங்கள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல பலன்களும் வந்து சேரும். சில தவறான விஷயங்கள்ல இருந்து அவர்களை காப்பாற்றவும் செய்வீங்க. சில வேலைகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மனக்குழப்பங்களும் நீங்கும். சில தவறுகள்ல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை தேடவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபமும் மேம்படும். திறமைமிக்க செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. எழுத்து சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:58 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளை முடிப்பதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். சில தரமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. இருவருக்குமே என்ற மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிந்து போன விஷயங்களை பற்றி இப்பொழுது பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுடைய அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். பணத்தை பொறுத்தளவிற்கு பயனுள்ள வகையில செலவுகள் செய்வதும் நல்லது. மற்றவர்களை நம்பி பணத்தை ஒப்படைக்கவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது.
இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வாகனங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. அதனை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடுமாற்றங்களும் நீங்கும். வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்கள் மனைவியுடன் கலந்தாலோசித்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆசைப்பட்ட வாகனங்களை வாங்கியும் தருவீங்க. உத்தியோகத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மன நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட இங்கீதமாக பேசவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட சமாதானமான போக்கும் காணப்படும். நம்பிக்கைக்கு உரியவர்கள் சிலர் உங்களுக்கு இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய பாதைகளும் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அவ்வப்பொழுது நிதிநிலை குறித்த கவலைகளும் ஏற்படலாம். அரசாங்க திட்டத்துல பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களிடத்துல இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். அவர்களிடத்துல சமாதானமான போக்கும் காணப்படும். சில மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களை வியாபாரத்துல கூட்டாளிகளாக சேர்க்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகள் கிட்ட இருந்து சில நல்ல விஷயங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களுடைய முழு ஆதரவுகளும் இருக்கும். வரவுக்கு ஏற்ப விரயங்களும் இருக்கும். பேச்சு திறமையினால புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பொன் பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. என்று எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:58 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முதலீடுகளும் அதிகரிக்கும். உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சீராக செல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான திருப்தியான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்தில் உங்களை நீங்களே நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியுடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில திருப்திகரமான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை ஆற்றலுடனும் இருப்பீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. ஐடி வேலையில இருக்கிறவங்களுக்கு கூடுதலான வேலை பளுவும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உடன் வேலை பார்ப்பவர்கள் கிட்ட நயமாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பெற்றோர்களுக்கு உதவிகரமாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலை செய்தாலுமே சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுக்கான பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும்.
தந்தையின் வழியில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேலை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளிநாட்டுல படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கு அதற்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் துணையின் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. இன்று அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. யாரிடத்திலும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். இன்று சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பேச்சு திறமையினால புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து சாதகமான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொன் பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுக்கு ஏற்ப விரயங்களும் இருக்க தங்க செய்யும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்றும் விடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. அவ்வப்பொழுது தன்னம்பிக்கையை இழக்கவும் செய்வீங்க. இன்று சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதும் நல்லது. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில ஏதாவது தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுடைய கருத்துக்களுக்கும் அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை நிர்வகிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்களுடைய முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆறுதல்களும் இருக்கும். தொழில விட்டதை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை நிறுத்தும் பொழுது நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். மனைவி இடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் இருக்குங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால சில சிரமங்களும் ஏற்படலாம். குழப்பங்களும் நீங்கும். வேலையில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. காரிய தடைகளும் நீங்குங்க. பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு விவகாரங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். யாரையும் அதிகமாக பகைத்துக் கொள்ளவும் வேண்டாங்க. வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் மாறும். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். எதிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்திலும் வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய கடன்கள் விவகாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வெளியூர் பயண வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திட்டத்தினுடைய முழு பயனும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளும் நிறைவேறவும் காண்பீங்க. அந்நியர்கள் யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வண்டி வாகன பயன்பாடுகளின் மீது கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். என்று அதனை நிறைவேற்றுவதில் சில சிக்கல்களும் இருக்கத்தங்க செய்யும். பழைய வேலைகள்ல இருந்து வந்த தலைவலியான பிரச்சனைகளும் மாறும். விடாப்படியாக செயல்படவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில அலைச்சல்களும் இருக்கும். பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சில பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். விடாப்படியாக செயல்படவும் செய்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் நீங்கும். விவசாய போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. செய்கின்ற வேலைகளை திருத்தமாகவும் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சாதித்தது போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. அமைதியாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று பணி செய்யும் விதத்துல நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. கவனமாக திட்டமிட்டு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்று பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். என்று சிலருக்கு வெளிநாட்டில இருந்து பொருட்களை இறக்குமதி செய்து வியாபாரம் பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய பொருட்களை ஏஜென்சியும் எடுக்கவும் செய்வீங்க. சில விற்பனையில முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்கள் கிட்ட உற்சாகமாக பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்திற்கு உங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய உறுதுணையும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்திற்கு பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றாலே போதுங்க. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொருளாதார நிலையை வலுப்படுத்தவும் செய்வீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் குழந்தைகளிடத்திலையும் சரி, நண்பர்களிடத்திலையும் சரி நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்கள் பெற்றோருடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சக ஊழியர்களிடத்துல நிதானமான போக்கும் காணப்படும். அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். முன்பு வாங்கிய கடன் தொகைகளை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசு வழியில ஆதரவுகளும் இருக்கும். புதிய வாகனங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. கல்வி பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். என்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். என்று அரசு வழியில ஆதரவுகளும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். குழந்தைகளிடத்திலையும் சரி, நண்பர்களிடத்திலையும் சரி நல்ல செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான போக்கும் காணப்படுங்க. வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. என்று சுறுசுறுப்பாக செயல்பட்டு மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சவாலாக இருந்தாலுமே இதனை நீங்க நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வேலையாட்கள் இடத்துல கவனமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவில மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையில சுதந்திர தன்மையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. மறதித்தன்மையும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை விஷயமாக இருந்து வந்த பஞ்சாயத்துக்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். பணத்தை முறையாக சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளும் உங்களுடைய எண்ணப்படியும் நடப்பாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர் இடத்துல இருந்து ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை மற்றவர்கள் ஆதரிக்கவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களும் உங்களுடைய வேலைகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. சில வேலைகள்ல பின்தங்கிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே நிதானமான பேச்சுக்களின் மூலம் எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குழந்தைகளும் பொறுப்புடனும் இருப்பாங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நெருக்கமானவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. அரசு விஷயங்கள்ல புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இன்று புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பண முதலீடுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பங்கு சந்தையில பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நஷ்டங்களும் நீங்கும். பழைய தவறுகள்ல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நடத்தையில இனிமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகுங்க. நெருக்கமானவர்கள் கிட்ட பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றங்களும் உண்டாகும். நல்ல பலன்களும் வந்து சேருங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அனுசரணையான போக்கின் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வீட்டுல பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மற்றவர்களுடைய வேலைகளுக்கும் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். உறவினர்களுடைய உதவியினால வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். மேற்படிப்பிற்காக பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று விளைச்சல்கள் நல்லபடியாகவும் இருக்குங்க. வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான பெயரும் புகழும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய தொழிலுக்கு வழிவகுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய போக்குல சற்று மாற்றங்களையும் செய்வீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமையுணர்வுடனும் செயல்படுவாங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில அதிரடி மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில வேலைகள் தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சில முக்கியமான பொறுப்புகளும் ஏற்படலாங்க. வேறு யாருக்காவது உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் தொழில் குறித்து நீங்கள் உதவிகளும் செய்வீங்க. அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபமும் மேம்படும். திறமை மிக்க செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சில கடினமான பணிகளையும் எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எழுத்து சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் இடத்துல இருந்து உதவிகளும் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கும் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிகளுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. செயல்கள்ல இன்று வேகத்தையும் காட்டுவீங்க. யதார்த்தமாகவும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன தவறுகளும் இருக்க தங்க செய்யும். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளை முறைப்படுத்தி முடிப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல வேகத்தை காட்டவும் வேண்டாம். அவர்களிடத்துல நட்பாக பேசுவதும் நல்லது. மற்ற இடங்கள்ல இருக்கின்ற கோபங்களையும் எரிச்சலான உணர்வுகளையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் உங்களுடைய கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக எதிர்பார்த்து இருந்த கடன் தொகைகளும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இரவு நேரம் பார்க்காமல் யோசிக்கவும் செய்வீங்க. உழைக்கவும் செய்வீங்க. நில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இதனால நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் உங்களுடைய சொற்படி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம். இன்று வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சில கசப்பான சம்பவங்களும் நினைவுக்கும் வரலாம். கவனமாகவும் இருங்க. புதியவர்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சமநிலையை பராமரிப்பதும் நல்லது. வருமானம் அதிகரிப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். குழந்தைகளுடைய படிப்பு குறித்து அக்கறையுடனும் இருப்பீங்க. இது சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று மாமன் வழி தரப்புல இருந்து கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. சர்ச்சைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக நெருக்கடிகளும் ஏற்படலாம். மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனம் திறந்து பேசுவதன் மூலமாக குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். வாகன பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். செயல்பாடுகள்ல பதட்டமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. என்ற நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். தேவையற்ற கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சில செலவுகளின் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்களுடனும் இருப்பீங்க. தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அன்னதான திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். திருமண ஒருவேளை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை பற்றி இப்பொழுது பேசவும் வேண்டாங்க. முடிந்து போன விஷயங்களுக்கு இப்பொழுது நீங்கள் உயிர் கொடுக்கவும் வேண்டாம். அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடன் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் என்று அதிகமாக தங்க இருக்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமலும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களை அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சக வியாபாரிகள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பயன்படுத்தியும் கொள்ளலாம். வீடு மனை வாங்குவதில் இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். பட்டாக்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். என்று குழந்தை செல்வத்திற்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேக ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். விரும்பிய பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானமாக பேசுவதும் நல்லதுதாங்க. என்று கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறலாம். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. தாய் வழியில மதிக்கவும் படுவீங்க. வெளிவட்டாரத்துல நல்ல தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று தெய்வ அனுகூலம் நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு உறவினர்களுடைய வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்ற தொண்டு செயல்பாடுகள்ல ஈடுபட்டு புகழும் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர் ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நிகழ்வுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவம் வாய்ந்த ஒருவருடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த வழக்குகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உத்தியோகத்துல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உங்கள் துணையின் வழியில மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கின்றது. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும், நன்மதிப்பும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல சமநிலையான உணர்வுடனும் இருப்பீங்க. முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்க நிரூபித்தும் காட்டுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. பணியிடத்துல உற்சாகமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில என்று வலுவான உறவு பிணைப்பும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று உறுதியுடனும் காணப்படுவீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய மனநிலையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். என்று தொல்லைகளும் நீங்குங்க. சில வேலைகள்ல இழுபறிகளும் இருந்தாலும் அதனை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கடந்த கால தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது அதனை திருத்திக் கொள்ளவும் செய்வீங்க. பணியிடத்துல மற்றவர்களுடைய விஷயத்துக்கு நீங்க கவனம் கொடுக்கவும் வேண்டாம். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த பஞ்சாயத்துகளும் இப்பொழுது நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். அரசாங்க அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. சில வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல வில்லங்கங்களாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. விவசாய நிலங்களை மேன்மைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி இடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். பிள்ளைகளுடைய மேற்படிப்பிற்காக செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கி கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பார்க்கும் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கடன் சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் முடியும். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல இன்று அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய தேவையறிந்து பண உதவிகளும் செய்வாங்க. உறவினர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வழக்குகள்ல சில திருப்பங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். தனவரவுகளினால சில நெருக்கடிகளும் குறையும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. அனுபவ அறிவும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.